கட்டி இறங்குறாங்க. ஆனா ஒரு படம் நீங்க செய்யவே இல்லை. நாங்க பல முறை வந்து அமல் தனியா வந்து 5 முறை வந்து 10 முறை உங்களுக்கு மனு கொடுத்துருக்காங்க. 3 கிழமை சார்ந்து வந்து உங்கள்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பகுதி முழுவதுமே ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஓட்டுக்கு இருக்குது. உங்களை வெற்றியா தீர்மானித்தவங்க வங்குடி அதில் மட்டும் வந்து தீர்மானிக்கிறேன். அப்படி எங்க கிராமத்துக்கு தலித் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு ஏன் செய்ய மறுக்கிறீங்க? அது 4500 ஓட்டு எதுவுமே செய்யலண்ணா. என்ன செஞ்சீங்கன்னா தீர்க்க முடியாத 50 வருஷம் பிரச்சனை எங்க ஊர்ல 10 இருக்குது. 1-2 10 இருக்குது. அந்த 10 பிரச்சனைக்கு என்ன நீங்க தீர்வு காணுங்க சொல்லுங்கண்ணா. எதுவுமே தீர்வு காணுங்கண்ணா. அதான் எங்களுக்கு வழியா இருக்குங்க. எழுத்துக்களுடைய ஆணைக்கிழங்க உங்களை வேட்பாளரை தேர்ந்தெடுத்து யாங்கதான். அப்ப எதுவுமே நீங்க செய்ய மறுக்கிறீங்கன்னா அப்ப தலித்கள் நீங்க வந்து ஓரம் கட்டுவீங்கன்னா என்ன வேணும் சொல்லுங்க. அப்ப அப்படிதானே இருக்குது. அந்த ரோட்டை பாருங்க. ஒரு கையில கூட எங்களுக்கு இல்லை. எதுவுமே இல்லைண்ணா. குடியிருப்பு அங்கன்வாடி மையம் எங்களுக்கு இல்லையா? எங்களுக்கு 10 சொல்லுங்க. எங்க ஊருக்கு 10 அங்கன்வாடி பையன் உங்க இதுல தான் செஞ்சிருக்கேன். புதுசு கிடையாது. ஏற்கனவே இருந்தீங்க. நாங்க வந்துட்டு காருக்கு வந்துட்டு 50 ரூபாய் வந்து ஊர்ல வசூல் பண்ணிருக்கோம். காருக்கு 50 ரூபாய் வந்து ஊர்ல வசூல் பண்ணி நாங்க வந்து கொண்டு வந்தோம். உங்களுடைய முயற்சியா கிடையாது. மத்த யாரும் நிற்கிறது நான் தனிக்காக பண்ணிருக்கேன். எங்க ஊருக்காக பகுதிக்கார அங்கன்வாடியை நாங்க கொண்டு வந்தோம். என்ன கோரிக்கை சொல்லுங்க. நடந்து தூக்கிட்டு போறோம். ரோடு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஆழ்வார தண்ணி வந்து வாரி போகுது. அதை தாண்டி நாங்க அண்ணாண்ட போனோம். இந்த பாலம் 50 வருஷத்துல போராடிட்டு இருக்கோம். பாலமும் கிடையாது, ரோடு கிடையாது. மழையில சரிக்கு கீழே வரும். குணத்தை வந்து ஒரு ஆத்துல அடிச்சுட்டு போகுது. இது எப்படி நியாயமா இருக்கும் சொல்லுங்க. இருந்து அங்க சொல்லிருக்கோம். புரியுதுண்ணா. அங்க சொல்லணும்ல, சொல்லணும்ல. எங்களுக்கு என்ன தெரியும் அதை செய்யணும். இல்ல நாங்க அதெல்லாம் கேட்கலாம். நீங்க அடிப்படை பிரச்சனையா குணத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கடலத்தை பத்தி நாங்க பேசுறோம். எங்க கடலத்தை பத்தி பேசுறோம். எங்க கடலத்தை நாங்க சுமந்து போறது தானே இருக்கு. எங்களுக்கு இந்த 21 நூற்றாண்டுலயா எங்க கடலத்தை நாங்களே சுமந்து போறது நாம இருக்குது. இன்னும் அவரை புறக்கணிக்கவே இல்லை. நம்ம சத்தம் சொல்லிட்டு முக்கியமான ஒரு 10 எல்லாரும்